இந்த நாளுடைய தியானத்திற்கு தலைப்பு வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவர். The topic for today's meditation is the Holy Spirit as a guide. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 14 இப்படியாக சொல்கிறது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். In John 16:13 we read that, but when he, the Spirit of truth comes, he will guide you into all the truth. He will not speak on his own. He will speak only what he hears, and he will tell you what is yet to come. சத்திய ஆவியானவர் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லிய சத்தியத்திலிருந்து அந்த காரியத்தை அவர் சொல்வதினால் இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். The Spirit of truth explains to us from what Jesus has said. By that he glorifies Jesus. இயேசு கிறிஸ்து சொல்லிய சத்தியத்தை இந்த ஆவியானவர் சொல்லுகிறதுனால் இவருடைய பெயர் சத்திய ஆவியானவர். Whatever the Spirit of truth says, what Jesus has taught us, so he is called the Spirit of truth. நம்மை சத்தியத்துக்குள் நடத்துகிறவர். He leads us into truth. சத்தியத்தை விளக்கி கூறுகிறவர். He will explain the truth to us. சத்தியத்தை போதிக்கிறவர். He teaches us the truth. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். Jesus Christ is the truth. அவருடைய வார்த்தை வேதம் தான் சத்தியம். His word, the Bible, is the truth. சத்தியம் யார் என்றும் பொய்க்கு பிதா யார் என்றும் இந்த சத்திய ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். Who is truth and who is father of all lies, only the Spirit of truth can explain to us. நாம் சத்தியத்தை நாமாகவே அறிந்து கொள்ள முடியாது. We ourselves cannot understand the truth. நம்முடைய அறிவு, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டவைகள். Our knowledge and our understanding is very limited. இயேசு கிறிஸ்து மாத்திரமே திருத்துவத்தில் 100% மனிதன் 100% கடவுளாக இருக்கிறார். Only Jesus in the Trinity is 100% man and 100% God. இயேசு கிறிஸ்து மனிதனாக நம்முடைய குறைகளையும் குறைந்த அறிவையும் அறிந்திருக்கிறார். Jesus Christ knows clearly how much is our knowledge and how much is our understanding. நம்முடைய இயலாமையையும் பலவீனத்தையும் குறைந்த புரிதலையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows our weakness. He knows how we are, how much able we are. அவர் 3.5 வருடம் இந்த உலகத்தில் சத்தியத்தை அழகாக விளக்கி எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக பலவிதமான ஓமைகளோடு சத்தியத்தை விளக்கி காண்பித்தார். When Jesus Christ did his ministry for the 3.5 years, he explained in multiple parables and multiple ways so that the people can understand. ஆனால் எல்லாவற்றையும் எல்லாரும் அறிந்து கொள்ளவில்லை. But everybody did not understand the truth. முழுமையாக சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அறிவு யாரிடத்திலுமே இல்லை. They were not that mature to understand the truth fully. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த சத்திய ஆவியானவரை அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பி தந்தார். That is why the Spirit of truth is given to us, so that we will understand the truth fully. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:15 நாம் பார்ப்போமானால் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து கேட்ட எல்லாவற்றையும் ஒன்றை கூட மறைக்காமல் எல்லாவற்றையும் போதித்து விட்டார். In John chapter 15, we see that Jesus has told the disciples everything he learned from the Father. ஆனாலும் அவர்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. But still the disciples could not understand it fully. அப்போ 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். In 16th chapter we read that when the Spirit of truth comes, he will lead you into all truth. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து போதித்த விளக்கின அவருடைய சத்தியத்தை யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்ப்போம். Even today we will look into the truth what Jesus Christ explained in John chapter 10. அந்த அதிகாரத்தில் அவர் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக அந்த ஒரு சத்தியத்தை விளக்கி காண்பித்தார்.
In that passage, we see that Jesus is portrayed as a good shepherd and he explained the truth to us. இந்த சத்தியத்தை விளக்குவதற்கு ஒரு காரணம் உண்டு. To explain this truth, there is a reason. உங்கள்கிட்ட கேள்வி கேட்க பண்ணிட்டு பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ சொல்லுங்களேன். ஓகே, நேரம் வேண்டாம், நானே சொல்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாஸ்து பார்ப்போமானால் அங்கே ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த காரியம் என்னன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பிறவி குருடனை ஒருவன் அங்கே வருகிறான். சீஷர்கள் எல்லாரும் பார்த்து, இவன் பிறவி குருடனாக இருக்கிறானே, இவன் பிறவி குருடனாக பிறப்பதற்கு இவன் செய்த பாவமோ இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். We read in that scripture, there is a person who is blind from birth. So the disciples asked Jesus, this man is blind because of his parents' sins or his own sins? இயேசு கிறிஸ்து சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, இது தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படுவதற்காக அவன் இப்படியாக பிறந்திருக்கிறான் சொன்னார். Jesus said it is neither his sin or his parents' sin, but he is in such a way that God's mighty work will be displayed through him. இயேசு கிறிஸ்து உடனே தானே தரையில் துப்பி சேறுண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசினார். பூசிவிட்டு அவனோடு சொன்னார், நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் உன்னுடைய கண்களை கழுவுன்னு சொன்னார். Jesus immediately spat on the ground and he made mud with the saliva and he placed it on the man's eye and he told him, go and wash in Siloam pool. அவன் கீழ்ப்படிந்து அப்படியே சீலோவாம் குளத்தில் போய் கழுவினான். அவன் பார்வை பெற்றுக்கொண்டான். He obeyed it and he directly went to the Siloam pool and he got his vision. அவன் பார்வையடைந்தவனாக திரும்பி வருகிறான். மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஐயா இவன் தானே அந்த ஆலயத்துக்கு முன்பதாக பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன், இவன் எப்படி பார்க்கிறான், இவனா வேற யாருமா என்று அவர்கள் சந்தேகத்தோடு கேட்பதை பார்க்கலாம். That person came back to the temple and he was having his sight, but the people were confused, like how did he get his sight? This is the same blind man who was sitting here and he was begging. அவன் அழகாக சாட்சி சொல்கிறான், பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன் தான் நான், இப்பொழுது பார்வையடைகிறேன் என்று தைரியமாக சாட்சி சொன்னான். But he testified, I am the same person who was begging, but now I have my sight and I can see. ஆனால் அவர்கள் விடவில்லை. அவர்கள் அவனை பிடித்துக்கொண்டு பரிசேயர்கிட்ட கொண்டு விட்டாங்க. But the people didn't let him free, but they caught hold of him and they took him to the Pharisees. அவர்களும் திரும்பமாக கேட்டார்கள், நீ எப்படிப்பா பார்வையடைந்தார்? அவன் அழகாக சொன்னான், ஒருவருடைய கண்களில் சேட்டை பூசினார், சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்றால் கழுவினே, நான் பார்வையடைகிறேன்னு சொன்னான். Even the Pharisees asked him, how did you get the sight? Then again he explained that a man came and he spat on the ground and he kept the mud on my eyes and asked me to wash and I had my sight back. அவர்களுக்கு உடனே வந்து விட்டது, இந்த நாளில் ஓய்வு நாளாகிவிட்டது, ஓய்வு நாளிலே இவர் எப்படி செய்வார்? ஓய்வு நாளிலே இவர் இப்படி செய்கிறவரா இருந்தால் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரா இருப்பாரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்து விட்டது. Immediately they have a question that if Jesus has to perform this miracle on the Sabbath, is he really from God? அவர்களுக்கு திரும்பமாக அவர் சொன்னார்கள், இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, இவர் பிசாசினால் இவர் இந்த காரியங்களை செய்கிறார், நீ தேவனை மகிமைப்படுத்து என்று அவர்கள் இவனுக்கு போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். Then the Pharisees told this person, you should glorify only God because Jesus is not from God, he is from the devil. வேதத்தை நன்றாக அறிந்திருந்த பரிசேயருக்கு இந்த குருடன் அழகாக போதித்தான். Even to the people, the Pharisees who are well versed in the scriptures, this blind man have to teach the scriptures. அவன் போதித்தது என்ன தெரியுமா? You know what he taught him? பாவிகளுக்கு தேவன் செவி சாய்ப்பார் என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? He asked, have you not heard that God listens to the sinners? உலக தோற்றம் முதல் ஒரு பிறவிக்குருடைய கண் திறக்கப்பட்டது என்று நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? He asked, have you heard anywhere that a blind man's eyes open? கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார் என்று சொல்லி கொடுத்தான். We read that whoever obeys God and God will listen to his prayers. ரெண்டு காரியங்களை திட்டமும் தெளிவுமாக தேவன் நமக்கும் இந்த நாளில் அவர் சொல்லுகிறார். Even God is telling to us the same day two things clearly. இந்த பரிசேயர் இதை நம்பாமலும், the Pharisees didn't believe the scriptures,
இவனை அந்த ஆ, சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளினதுக்கும் என்ன காரணம்? Let us think why the Pharisees have to send this person who's healed outside the temple. வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள். குருடனுக்கு அது போதிக்கிறார்கள். குருடன் அவருக்கு திரும்ப போதிக்கிறான், சத்தியத்தை போதிக்கிறான். இவர்கள் இப்போ காரணம் நம்ம யோசிப்போமா, எதனால இவர்கள் அதை நம்பவில்லை? We see that they are talking back and forth about the scriptures, but let us see why the Pharisees have not believed what had happened. சொல்லுங்க பிரதர். ஏன்னா நம்ம எல்லாரும் காலகாலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இங்கே கேட்குறோம், எதுக்கு இவர்கள் நம்பவில்லை, ஏன் செய்யல? ஒரே ஒரு ரீசன் தான். இவர் என்னைக்குது பாரம்பரியம். பாரம்பரியம் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னாங்க? இயேசு அல்ல தேவன் சொன்னது 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு காரணம், தேவன் 6 நாளும் உலகத்தை அழகா பிடித்து நல்லதென்று கண்டார். What we see here is that the main thing is that they are held up by the tradition. We see in the scriptures that God created the world in 6 days, and on the 7th day, Sabbath day, he rested, and he made it holy, and he said that is good. 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார், அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார் என்று வேதத்தில் நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். We read in scriptures that he made the 7th day holy. பரிசுத்தம் என்றால் நன்மை செய்வது, தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்வது. 6 நாளும் இந்த உலகத்துக்காக, உலக வாழ்வுக்காக உழைத்துவிட்டு 7ஆம் நாள் தேவனுடைய சமாதத்தில் ஓய்ந்திருக்கவும், தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக தேவன் அந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். We read in the scriptures that we have to work hard for 6 days, and one day we have to rest in his presence so that we'll get his blessings, we'll get his guidance, we'll get to know God closer, and we'll be doing what he wants. இயேசு கிறிஸ்து அழகாக இந்த தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை அறிந்தபடியினால் அவர் பரிசுத்த நாளிலே நன்மை செய்தார். Because Jesus knew this very clearly, on the 7th day, Sabbath day, he did good. அப்ப இவர்களுக்கு இந்த சத்தியத்தை மறந்து விட்டார்கள். பாரம்பரியத்தை மாத்திரம், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் தான் அவருடைய இருதயத்தில் இருந்தது. The Pharisees forgot the truth, but they were holding on to their traditions. நாம் பாரம்பரியத்தை தேவனுக்கு மேலாக வைத்துக் கொள்ளும்போது, When we keep our traditions above God, பாரம்பரியத்தை தேவனுடைய சத்தியத்துக்கும் மேலாக நாம் வைத்துக் கொள்ளும்போது, when we keep the traditions above the truth of God, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். we'll be pushed into a state where we can't understand, we can't know the truth. எதனால அந்த பாரம்பரியம் மேலாக வருகிறது? Why these traditional things are coming or overpowering the truth? சௌகரியத்தை தேடி போகும்போது பாரம்பரியத்தை கடுவினால் மிகவும் எளிதாக சௌகரியமாக ஜீவியத்தில் வாழ முடியும். When we hold on to the traditions, we can live a very easy life. கர்த்தருடைய நியமங்களுக்கும் சட்டங்களுக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் பயந்து அது கடினமான காரியம், பாரம்பரியம் எளிதானது என்று சௌகரியத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். People see that living as per what God has said about by living by his commandments, it is really tough, but when you live by tradition, it is easy. So people try to choose tradition over the truth. சௌகரியத்தை பழகிக்கொண்டால் சுயநலம் தானாக ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும். When you are comfortable with this comforts that comes from tradition, then immediately the selfish ambition and selfish thoughts will come up. சுயநலம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் போது அவனுடைய மனசாட்சி மழுங்கி போய்விடும். When selfishness overtakes or controls a person, then his consciousness will slowly die off. மனசாட்சி மழுங்கி விட்டால் பாவம் என்னதென்று கண்டுகொள்ளும்படியாக அவன் இருதயம் கொழுத்து போய்விடும். When his conscience is actually getting dull or he is getting numb, then he will not be afraid of sin or anything that is evil. மனக்கண்கள் குருடாக்கப்படும். His eyes will be closed.
உள்ளம் கடினமாகி தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது கடினப்பட்டு போய்விடும். His heart will harden and he will not know the truth. தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய காதுகள் மந்தமாகி போய்விடும். His ears will become deaf that he can't understand the truth of God. பாரம்பரியம் மிகவும் மிகவும் டேஞ்சரான ஒரு காரியம். The traditional things are very dangerous. அடுத்து இந்த காரியத்தை தேவன் நம்மிடத்திலே எச்சரிக்கிறார். அவர்களுக்கும் எச்சரித்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக இந்த 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். We see in the 10th verse, in the 10th chapter, that Jesus condemns them and Jesus warns them. The same thing Jesus is doing to us also. We should not hold on to tradition. குருடனா இருந்து பார்வை பெற்ற அந்த வாலிபன் அழகாக போதித்தான் அந்த போதகருக்கு. பாவிகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறதில்லை. We read in the scriptures that the blind man taught the Pharisees. He explained to them that God doesn't listen to sinners. மாறாக பயபக்தியோடு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனுக்கு தேவன் செவி சாய்க்கிறார் என்று அழகாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. But God listened to the people who are pious for God and who is obedient to His word. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் சத்தியமாகிய கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே அந்த ஜெபம் கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கப்படும், செவி சாய்க்கப்படும். Our prayers will be only answered if we are in Christ and we are holding to His word and living by it. அந்த கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறவர் சத்திய ஆவியானவர். The person who leads us to Christ is the Holy Spirit. 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து, நானே வாசல், என் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். In the 10th verse we read that Jesus Christ is the gate and whoever is led by the Holy Spirit will enter through the gate. இந்த தொழுவம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யம் என்று எடுத்துக்கொள்ளலாம். The sheep pen we can consider as God's kingdom. இந்த ஆட்டு தொழுவத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. எத்தனை வாசல் இருக்கும் பிறகு அந்த ஆட்டு தொழுவத்துக்கு? ஆட்டு தொழுவம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறாங்க, சிலர் பார்த்துருக்குறாங்க, நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் நிறைய ஆட்டு தொழுவங்கள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். 4 வாசல்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரு வாசல் தான் வச்சுருப்பாங்க. In a sheep pen, generally there will be only one gate. There will not be multiple gates. எதற்காக அப்படி வைக்கிறார்கள் என்றால் பாதுகாக்கும்படியாக, ஒரு கண்ட்ரோல் இருக்கும்படியாக, ஆளுகை இருக்கும்படியாக அதை வைப்பார்கள். The reason why they have only one gate is that to have control and to have a proper protection. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த தொழுவத்துக்கு, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாசல் நானே என்று சொல்கிறார். What Jesus says is that He is the gate and He for the sheep pen or the kingdom of God. அந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிப்போமானால், மேய்ப்பன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான், அவன் வழியாக தான் ஆடுகள் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read in the scriptures that the shepherd stands by the gate and through the gate only all the sheep goes inside. ஆடுகள் போகும்போது இந்த மேய்ப்பன் மிகவும் கவனமாக கண்டுகொள்வார், இவருடைய ஆடுகள் எல்லாம் உள்ளுக்கு போகிறதா என்று. The shepherd will always have an eye on the sheep that to see whether all sheep have entered the pen or not. ஒருவேளை அவர் 1000 ஆடு வைத்திருப்பாரானால் அந்த 1000 ஆடையும் அவருடைய கண்களுக்கு அவருக்கு தெரியும். If the shepherd has 1000 sheep, he will know all the 1000 sheep. ஆகினால் அந்த தொழுவத்துக்குள்ள போகிற எல்லா ஆடுகளையும் அந்த மேய்ப்பன் அறிந்திருப்பார். So the shepherd will know all the sheep that is entering the pen. இந்த தொழுவத்துக்குள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிறவர்களுக்கு என்ன இருக்கிறது? முதலாவது ரட்சிப்பு இருக்கிறது, பாதுகாவல் இருக்கிறது. The people who are getting into the kingdom of God, the first thing is that they have salvation, they have protection. ரட்சிப்பு என்று சொல்லும்போது எல்லாமே அடங்கி இருக்குது. பாதுகாவல், எல்லா தீமையிலிருந்து விலக்கப்படுதல், எல்லா விதமான சத்துருவாண்டிய காரியங்களிலிருந்தும் விலக்கப்படுதல், எல்லா விதமான நன்மைகளும் இந்த ராஜ்யத்துக்குள் அல்லது இந்த தொழுவத்துக்குள் இருக்கிறது. When you consider salvation, it is like you are free from evil, you are having a protection and you are having the blessings of God, and everything is inside this pen. அந்த தொழுவத்துக்குள் ஒரு கள்ளனும் இல்லை, கொள்ளைக்காரனும் இல்லை. Inside the pen there is no thief, there is no robbers. இந்த வாசல் வழியாக வராதவன் வெளியில இருந்து குதித்தானால் அவனுக்கு பேர் தான் தேவன் சொல்கிறார் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று.
The people who don't enter through the gate, who jump over the fence, those people are called thieves and robbers. பரிசேயரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள், அவர்கள் மந்தையை மேய்க்கிறவர்கள் அல்ல, மந்தையை தின்னுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். We read in the scriptures that Jesus says these Pharisees are the ones who are robbers and thieves. They are not the people who care for the sheep, but they are the people who devour the sheep. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய ஆடுகளை, தன்னுடைய மக்களை பாதுகாக்கும்படியாக அவருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் அது உலாவிக் கொண்டிருக்கிறது. God always has his eye on his people to protect them, to protect his people. இந்த வாசலுக்கு நேராக, இந்த தொழுவத்துக்கு நேராக வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். The person who can only lead us to this gate is the Holy Spirit. மக்களுக்கு அங்க யாரும் தெரியல, இரு பரிசேயர் சொல்றது சரியா, அது இயேசு கிறிஸ்து சொல்றது சரியா என்று அவர்கள் திகைத்து கொண்டிருந்தார்கள். Normal people did not know whether what Pharisees are saying is right thing or what Jesus is saying is the right thing. பரிசுத்த ஆவியானவர் சரியாக நடத்தும் போது அந்த சரியான இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் செல்வதற்கு அது எளிதாக இருக்கும். When the Holy Spirit leads us, we will clearly understand which is the right gate and we will go through it. இந்த தொழுவத்துக்குள் வரும்போது, நீங்களும் நானும் இருக்கும்போது, இந்த தொழுவத்துக்குள் பாவம் தாக்குறது இல்லை. When we are inside this pen, sin doesn't overpower us. ஜென்ம கர்ம பாவங்களோ அல்லது சாபங்களோ இதில் வருகிறது இல்லை. No ancestry curses will have power over us. பிசாசு நெருங்குவதில்லை. Satan cannot overpower us. மாறாக தேவன் அங்கு போஷிக்கிறார். But instead, Jesus feeds us there. வளர்ச்சி அடையும்படியாக செய்கிறார். He makes us grow. பெருகும்படியாக செய்கிறார். He expands our territory. அவர்கள் நீதிமான்களாக மாற்றும்படி செய்கிறார். He makes us righteous. இந்த காரியத்தை, இந்த உண்மையை சங்கீதக்காரன் தாவீது ராஜா 23ஆம் சங்கீதத்திலும் 34ஆம் சங்கீதத்திலும் தீர்க்க தரிசனமாக பாடியிருக்கிறார். We read that King David wrote this in Psalms 23 and 34. 34ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்றார். We read in Psalms 34 that the lions will not go hungry. Whoever looks upon to the Lord will be satisfied. சங்கீதம் 23 சொல், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார், அவர் என்னை என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார்னு சொல்கிறார். We read in Psalms 23 that he will leads me through green pastures and he leads me besides quiet waters, and for his name's sake he will even though I walk through the valley of death, I will fear no evil. இந்த தொழுவத்துக்குள் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது. போஷிக்கிறார், வளர்ச்சி அடைகிறார், பெருக செய்கிறார், நீதிமானாக்கிறார், எல்லாம் இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறது, நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even though we are inside this pen, Jesus says that we have to be of sober mind and we must be very alert. எதற்காக விழித்திருக்கணும்? Why we have to be alert? ஆமா, இந்த தொழுவம் இருக்கும்போது அந்த தொழுவத்தை சுற்றிலும் இரவு நேரங்களில் தாக்குவதற்கு கிராமங்களில் எதெல்லாம் வரும்னா, நரி வரும், ஓநாய்கள் வரும், நாய்கள் வரும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா புலியும் வரும். எங்கள் ஊரில் சிங்கம் கிடையாது, சில இடங்களில் சிங்கமும் வரும். Why we have to be alert during the night is that when the sheep is resting, there will be foxes, there will be a lion, tiger, wolf and other animals that want to attack this sheep. சகோதரி சொன்னது போல, யாரை விழுங்கலாமோ என்று கட்சிகள் இருந்தது, வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்ல பார்ப்போம். இவங்களெல்லாம் அந்த ஆட்டு தொழுவத்தின் மேல் பாய்வதற்கு, பீறுவதற்கு, அழிப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். We see that devil is evil one is as a roaring lion, he is roaming around to devour whoever he can find. Like that same way we have to, that's why we have to be we must stay alert. அதற்காக தான் 1 பேதுரு 5:8 பரிசுத்தாவின் எழுதியிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்கிறார். That's why we read in 1 Peter 5:8, be alert and of sober mind.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்ற அர்த்தத்திற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அன்னைக்கு 10:3 சொல்லப்பட்டிருக்கு, ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி அழைத்து அவைகளை வெளியே கொண்டு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read in the scriptures that the sheep knows the shepherd by his sound, and he calls them by their name and he takes them out for pasture. நம்ம எல்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடுகள். We all are the sheep of Jesus அவருடைய Christ. செட்டைகளின் கீழ் அடைக்கலம் உண்டு. We are under his shelter. We are under his shelter. ஆனால் அதே வேளையில் அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு அனுபவம். But at the same time, what God expects us is that we have to listen to his voice. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது, அந்த சத்தத்தை கேட்டு அவன் பின்னராக நடக்கிறது. The sheep is listening to what to shepherd's voice, and the sheep are going behind the shepherd. இதை எதை குறிக்கிறது? தேவன் நமக்குள்ளாக இருப்பதும் நாம் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதை தான் குறிக்கிறது. This signifies that we have to be in Christ and Christ has to be in us. இந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அவர் சொல்லிக் கொடுக்க முடியும். Only the Holy Spirit can teach us this experience. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்முடைய காதுகளை பக்குவப்படுத்தும் போது இப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளாக அவர் நம்மை நடத்தி செல்கிறார். We must be mature enough to listen to the voice of the Holy Spirit. Only then God will lead us into this experience. தேவன் நம்மோடு இருக்கும்போது, தேவன் நம்மை ஆளுகை செய்யும் போது, ஒரு பிசாசும் ஒரு இந்த உலகத்தின் காரியங்களும் கெட்ட பழக்க வழக்கங்களும் தேவன் கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது, நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது அணுகுவதில்லை, மேற்கொள்வதில்லை. No evil will harm us or no evil will overpower us when we have this experience and God is in us and we are in him. இதுக்குடைய ஆசீர்வாதம் என்ன அப்படி சொன்னாக்கி, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். What is the benefit of being in this experience is that he will get full blessing. He will get the fullness of his blessing. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்கி, இதே அதிகாரம் சொல்றதுக்கு, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And we read in the same scripture that they will go in and they'll go out and they'll find pasture. அவன் கிறிஸ்து தொழுவத்துக்குள் இருக்கும்போதும் அவனுக்கு பாதுகாப்பு, எல்லா செழிப்பும் உண்டு. When he is inside the pen, he has full protection. அவர் வெளியே நடத்தி கொண்டு செல்லும் போதும் கூட அவர் எல்லா ஆடுகளையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால், அறிந்திருக்கிறபடியால் அவர் முன்னே செல்கிறாராம், ஆடுகள் அவருக்கு பின்னே செல்கிறதாம். When he takes the sheep outside, even that time he has protection because he knows the sheep by his name and he takes them out. அவருக்கு பின்பதாக, ஆடுகளுக்கு பின்பதாக அவருடைய பரமசேனை திரளே போய் கொண்டிருக்கிறது. Because God goes in front of the sheep and behind the sheep, behind him goes the sheep and behind the sheep goes his full army. இந்த உண்மையை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். This truth only the Holy Spirit can explain to us. இந்த விதமான ஒரு அறிவு இருக்கும்போது நாம் எங்கு சென்றாலும் கிறிஸ்து நமக்கு முன்பதாக போகிறார், நமக்கு பின்பதாக அவருடைய சமூகம், அவருடைய திரள், சேனை திரள் வந்து கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த அறிவு நமக்கு இருக்கும்போது எப்பேற்பட்ட பயமும் நம்மை தாக்குவதில்லை. When we have the understanding that in front of us Jesus is going and behind him we are going and behind us his whole army is following us, then we will not fear for anything. எப்பொழுது நமக்கு பயம் வருகிறது? When do we fear? தேவன் நம்மிடத்தில் இல்லை, அது கிறிஸ்து என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும்போது தான் பயம் வருகிறது. We have fear when we feel that Christ is not with us. மற்றபடி பயம், அவரோடு இருக்கும்போது பயம் வராது. When we are with him there is no fear. கடந்த நாட்களில் நமக்கு சத்தியம் போதிக்கப்பட்டது. யார் நம்முடைய பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, கடல் அடிச்சது, கொந்தளிச்சது, பயம் வந்துச்சுது, நீர் அங்கே நடக்கிறேன்னா நானும் நடக்கிறேன்னு சொன்னான். உடனே அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வா நட அப்படின்னு சொன்னார். We saw in previous messages that when Peter saw Jesus walking in the water, he said, you're walking, Jesus, I will also follow you, and he wanted to walk. இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறதை அவன் பார்த்தான், அவரை விசுவாசித்தான், அவன் தண்ணி மேல நடந்தான். He saw Jesus, he believed Jesus, and he started walking on the water. ஆனால் எப்பொழுது அவன் தண்ணீரை பார்த்தானோ, கப்பலை பார்த்தானோ, அலைகளை பார்த்தானோ,
இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு, கப்பல் இங்கே போயிடுச்சுது, நான் தண்ணியில் நிற்கிறேனே அப்படின்னு சொன்னப்போ தான் முழுகி போனான். But when he saw, but midway when he saw the waters, when he saw the boat back, and when he saw Jesus far away, that is when he lost his faith and he started to sink. ஆவியானவர் இல்லப்பா, உனக்கு முன்பதாக யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறாரு, பின்னால் அவருடைய பரம சேனையே இருக்கிறது, நான் உன்னை நடத்தும்படியாக உன்னை பாதுகாக்கும்படியாக பக்கத்தில் இருக்கிறேன் என்கிற ஒரு போதிக்கும் போது எதற்கும் பயம் வராது. எந்த சூழ்நிலையிலும் கரடியோ புலியோ எதுவுமே பாயப்படுவதில்லை. But when the Holy Spirit guides you and tells that Jesus is in the front and his whole army is following you behind, then you will have the confidence and you will never fail and you will keep on your faith. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்பதற்கு அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றவனாக இருப்பான். அவன் எல்லா இடங்களிலும் சுதந்திரமாக கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்தவனாக எல்லா இடங்களில் இருப்பதனால்தான் அவன் உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான் என்று அழகாக இயேசு கிறிஸ்து அங்கே அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். That they will come in and go out and find pasture. That means that Jesus, when they have the feeling, when they have the presence that God is with them and they are fully with the Holy Spirit, they will be blessed in every way and they will be fully blessed in every aspect God wants them to be blessed. முதலாவது இந்த கூடாரத்துக்குள்ள வர்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? What happens to the person who comes into the pen? ரட்சிப்பு கிடைக்கும் சொன்னார் இயேசு கிறிஸ்து. First is salvation. ரட்சிப்பு கிடைத்தால் இந்த ரட்சிப்புக்கு எல்லா விதமான பாதுகாவலும் எல்லா விதமான போஷிப்பும் வளர்ச்சியும் பெருக்கமும் என்று நாம் பார்த்தோம். When you have the salvation, you have all protection, you have all nourishment and you have all growth. இரண்டாவது பரிபூர்ண ஆசீர்வாதம். Secondly, we see is that full abundant blessing. பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தம் கேட்கும்படியான அனுபவம் நமக்கு வேண்டும் என்று பார்த்தோம். For this fullness of his blessing, we must be able to listen to what the Holy Spirit says and we must be in that experience. அவர் நம்மை வெளியிலே மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும் போது முன்பதாக அவர் போகிறார், நமக்கு பின்பதாக அவருடைய பரமசேனை திரள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லா பக்கத்திலும் நிறைந்திருக்கிறார். When he leads us into pasture, when he leads us outside, that time he is in front of us, his army is behind us and the Holy Spirit is surrounding us. இந்த சத்திய ஆவியானவருக்கு பேரு நிறைவான ஆவியானவர். The Spirit of truth is also called as fullness of, that is his fullness of his spirit. அப்ப நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். By that we receive his fullness of his blessing. மூன்றாவதாக 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்கிறார். We read in the scripture that he is a good shepherd and a good shepherd gives his life for the sheep. இயேசு தம் ஜீவனை நமக்கு கொடுத்ததனால் நம்முடைய எல்லா பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பு நம்மிடத்திலிருந்து நீங்கி விட்டது. Because Jesus gave his life for us, because of that all the condemnation, all the penalty which we have to pay is removed. அவருடைய இரத்தம் நம்முடைய எல்லா பாவத்துக்கு உண்டான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டார். இரத்தத்தின் மூலமாக he has paid all the penalty for our sins. நமக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டார். He has given us the forgiveness of sins. எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்கி விட்டு விட்டார். He has relieved us from all the bondages of sin. அது மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டாக்கி விட்டார். Not only that, he has given us a fellowship bond with Jesus. இரண்டாவது பாயிண்ட் பார்த்தா, அவரோடு நாம் இருக்கும்போது, அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் அவருடைய பாதுகாவலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். When we are with him and he is in us, we get the full protection. அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவோடு ஐக்கியம் அல்லது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். By this fellowship we have with Jesus, we are reconciled with the Father also. அப்போ நாம் பிதாவோடும் ஐக்கியத்துக்கு உள்ளாக, பிதாவோடும் நாம் சேர்ந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. By this we have the privilege of
being in fellowship with the Father also. நான் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிற ஸ்லாக்கியத்தை மாத்திரல்ல, அவரோடு என்றென்றைக்கும் ஜீவிக்கும்படியாக நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். Not only we have this fellowship, but we also have He has also given us the eternal life that we can be with them forever and ever. அப்போதான் நம்ம சங்கீதக்காரன் முன்பதாகவே பாடியிருக்கிறார். என்ன பாடியிருக்கிறார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நல்லா நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேய்ட்டும். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்றார்? சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லப்படுறார். அப்போ இந்த தேவன் கூட இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும்போது, அவர் நம்மோடு இருக்கும்போது சத்துருக்கள் ஓடி போக மாட்டாங்க. We read in the scriptures that even though we walk through the valley of death, we will not fear evil, because his rod and his staff will comfort us. At the same way, he also says that he will prepare a table before our enemies, and my cup will overflow. When we are in the fullness of his presence, fullness of God, he will give us this experience. இந்த சத்துருக்கள் எங்கேயும் ஓடி போக மாட்டாங்க, அங்கே தான் இருப்பாங்க. அந்த அந்த தொழுவத்தை சுற்றிலும் தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். The evil people or our oppressors will not be away. They will be around the pen, but they can do anything to us, and God will make our cup overflow, and he will anoint our head with oil. பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறதை அவர்கள் வெளியிலிருந்து பார்ப்பார்கள். ஆனால் ஆசீர்வாதமும் பந்தியும் நமக்கு. They will see from outside that we are in fellowship with Jesus and the Holy Spirit and God, but the feast is only for us. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அதனால தான் சொன்னேன். அதில் மாத்திரம் இல்லை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அவரோடு என்றென்றைக்கும் ஜீவிக்கிற வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அந்த நாளில் தீர்க்க தரிசனமாக பாடினார். அதை நாம் இப்பொழுது பெற்று அனுபவிக்கிறோம். We read in the scriptures that goodness and mercy will follow us all the days of life, and we will dwell in his presence forever and ever. எதற்காக தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவரோடு ஐக்கியம் கொண்டு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார்? Why God has given us this blessing that he has filled us with the Holy Spirit, and he is giving this protection of salvation? 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கு, நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Peter 2:9 we read that you may declare the praises of him who called you out of darkness into this wonderful light, chosen people. அவர் நமக்கு பாராட்டின நன்மைகளை சொல்லும்படியாக, for the reason that we will go and proclaim his goodness to the people. குருடனாக இருந்த பார்வை பெற்றுக்கொண்ட அந்த வாலிபன் அவன் உடனே சாட்சி பகர்ந்தான். We read that the blind guy, when he received his sight, he went and witnessed about Christ. அவனுக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக ஆலயத்துக்கு செவ்வாலயத்துக்கு புறம்பே அவன் தள்ளப்படுவான் என்று. ஆனாலும் அவன் சாட்சிக்கு கொடுத்தான். He know very well that he will be chased out of the temple, but still he went and testified there. அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். They threw him outside. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் போய் நீ தேவனை விசுவாசி என்று சொன்னார். But Jesus Christ went to him and said, believe in God. அவன் சொன்னா அவர் யாருன்னு கேட்டான். He said, who is he? I don't know. நீ பார்த்திருக்காப்பா, நான் உனக்கு கண் திறந்தது நான் தானே அப்படின்னு சொன்ன ஆண்டவரே என்று அவனுடைய பாதத்தில் அவன் உடனே தொழுது கொண்டதாக வேதம் சொல்கிறது. Jesus immediately said, that is me who opened your eyes. Then immediately he worshipped God. நாம் தேவனுடைய சமாதானத்தில் தேவனுடைய பாதத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். We have received many blessings from Christ. இந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேரிடத்தில் நாம் சாட்சி சொல்லுகிறோம்? But to how many people have we witnessed this blessing what we have received from Christ? பிறவியிலே கண் குருடனாக இருந்த ஒரு வாலிபன் கண் பார்வை பெற்றவுடன் அவன் தேவனை துதித்தான், தேவனை பின்பற்றான். அவன் யாருக்கும் பயப்படவில்லை. தேவன் இயேசு என்ற கண்களை திறந்தார் என்று சொல்றதுக்கு அவன் பயப்படல.
The person who was blind from birth, when he received the sight, he was not scared about anything. He went and testified about Christ to everybody immediately. நம்ம தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், எல்லா பாதுகாவலையும் பெற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், வளர்ச்சியை பெற்றுக்கொண்டோம், பெருக்கத்தை பெற்றுக்கொண்டோம், நீதியை பெற்றுக்கொண்டோம், அவருடைய சமூகத்தில் அவரோடு ஐக்கியப்படும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். We have received the salvation, we have received the protection, we have all the blessings for our nourishment, our growth, and every blessings God has given us. But ஒரு குருடன் அப்படி சொல்லுவானால் அவனை காட்டிலும் மேலாக நாம் இருக்கிற நாம் எவ்வளவுக்கு அதிகமாக போய் சாட்சி சொல்ல வேண்டும். But one blind person can, if he can go and testify, how much more should we all testify? நான் கை தூக்க சொல்லலை, சிரிக்கிறாங்க சிலர். எத்தனை பேர் தேவன் நமக்கு செய்த சாட்சி காரியங்களை உண்மையாக மற்றவர்கள் சொல்கிறோம்? How many of us really say what God has done to us? நிறைய பேர் கை தூக்குறாங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Many of you have raised your hands, and for surely God will bless you. எதற்காக நான் சொல்கிறவனால், நாம் நமக்கு தேவன் சொன்ன காரியங்களை சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மிடத்தில் இருக்கும். Why am I telling is that when we witness to other people, when we say the goodness that what God has done to us, then that blessing will be sustained in us. என்னுடைய ஜீவிதத்தில் நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் பெற்றுக்கொண்டு ஒரு நேரம் சோத்திரம் சொல்லிட்டு இல்லாமல் போயிடுவாங்க, அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். Many people, they will say once thanked and they will just walk off, and that blessing will not stay in their life, and I have seen that in many cases. நாம் கனி கொடுக்கும்படியாகவும் நாம் அதில் நிலைத்திருக்கும்படியாகவும் தேவன் நமக்கு எல்லா கிருபைகளையும் தந்திருக்கிறார், நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். God has given us the grace that we will bear fruit, and we will be in Him, and that and to bear more fruit. இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் இருப்போம்? How many of us will be in this gathering? 200 பேர் இருப்போமா? Maybe around 200 பேர் இருப்போம். நாம் உண்மையாகவே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களிடத்தில் உண்மையாக சொல்லுவோமானால், தேவனை மகிமைப்படுத்துவோமானால், தேவன் நம்மோடு இருக்கிறதையும் நாம் தேவனுக்குள்ள இருக்கிறதையும் நாம் விசுவாசித்தால், அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருஷமோ ஒரு நபரை கொண்டு வந்தாலும் கூட இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? 400 பேர் இருப்பாங்க. இந்த இடம் காணாது. If we really go and say to other people what goodness of God is and how much God has been gracious to us and what God has done in our life, for sure within few months there will be more than 400 people in this place. எத்தனை நாட்களாக ஒரு ஆளை கூட நான் கூப்பிடலை. How many days? கொண்டு வரது அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம், கூப்பிடலை. Let us think for how many days even we have not called people to this church. இந்த நாளையில் தேவனுடைய சமாதத்தில் எல்லாரும் எழுந்திருந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, எனக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கீங்க, எனக்கு பாதுகாவலை கொடுத்துருக்கிறீங்க, என்னை போஷிக்கிறீங்க, நான் வளரும்படியாக செய்திருக்கீங்க, நான் பெருகும்படியாக செய்திருக்கீங்க, உம்முடைய இரத்தத்தால் என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நான் உள்ளும் புறமும் சென்று ஆண்டவரை மேய்ச்சலை கண்டும்படியாக நீர் என்னோடு இருப்பதுக்காக, பேச்சொல்லி அழைக்கிறதுக்காக, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்வதற்காக, உம்முடைய பரமசேனை எனக்கு பின்பதாக வருவதற்காக, இவைகளெல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியினர் எனக்கு கொடுத்திருப்பதற்காக, இதுக்கு உமக்கு நேராக இந்த சத்தியத்துக்குள் என்னை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்வளவு நன்மைகளை உம்மோடு ஐக்கியப்படும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிற நாங்கள் எங்களுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமாதத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் பிறரிடத்தில் சொல்லுவோம், ஒரு நபரையாவது நாங்கள் கொண்டு வருவோம் கர்த்தாவே. அதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க. உங்களுடைய சமாதானத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே.